விக்ரமோட பர்த்டே நேற்று ரொம்ப சிறப்பான பர்த்டேவா அவருக்கு இந்த பர்த்டே அமைஞ்சிருக்கு. ஏன்னா 2 படத்தோட ஒரு சூப்பர் அப்டேட் அண்ட் வீடியோஸ் வந்தது. மிரட்டலாக இருந்தது. முதல் படம் வந்து ரஞ்சித் இயக்கத்தில் விக்ரம் நடித்திருக்கிற தங்கலான் படத்தினுடைய ஒரு மேக்கிங் வீடியோ ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க நேற்றுக்கு மார்னிங்கு. ரொம்பவே சூப்பராக இருந்தது. ஒரு பானை சோத்துக்கு ஒரு சோறு பதம் அப்படிம்பாங்க. அந்த மாதிரி அந்த ஒட்டுமொத்த படத்துக்கு அந்த ஒரு சின்ன கிளிம்ஸ் போகும் அப்படிங்கிற அளவுக்கு இருந்தது இந்த வீடியோ. மனுஷன் உழைச்சிருக்காரு. அதாவது கொடுக்குற சம்பளத்துக்கு மேலே ஒருத்தன் உழைக்கிறான் அப்படின்னா அது விக்ரம் ஒரு ஆள் மட்டும்தான் தமிழ் இண்டஸ்ட்ரியில். அவ்வளவு ஒரு ஹார்ட் ஒர்க்கு. படத்துக்கு படம் வந்து தன்னுடைய உடலை வந்து ரப்பர் மாதிரி உழைச்சி அந்த கேரக்டருக்கு ஒரு தன்னால் எவ்வளவு நியாயம் சேர்க்க முடியுமோ அவ்வளவு ஒர்க் பண்ண ஹார்ட் ஒர்க்கர். அந்த மாதிரியான ஒரு கேரக்டரில் நினச்சி பார்க்கவே அவ்வளவு சூப்பராக இருந்தது. ஸோ டெஃபினட்டாக அந்த படம் வந்து பெரிய உச்சத்துக்கு போகும். அதாவது விக்ரமுக்கு ஏற்கனவே தேசிய விருதெல்லாம் கிடைச்சிருக்கு. இந்த படத்தில் நிச்சயமாக தேசிய விருதை தாண்டி ஆஸ்கார் விருது வரைக்கும் சொல்கிறாங்க. அதுக்கு தகுதியான படமாகவும் தகுதியான பர்சனாகவும் விக்ரம் இருப்பார். அந்த அளவுக்கு அந்த படத்தில் இன்வால்மெண்ட்டோடு நடித்து கொடுத்துருக்காரு. ஸோ கதைக்களமும் அது மாதிரியான ஒரு கதைக்களம் தான். ஏன்னா ஒரு உண்மை சம்பவத்தை அடிப்படையாக கொண்டு ரொம்ப நேர்த்தியான ஒரு படத்தை கொடுத்துருக்காரு ரஞ்சித்து. எப்போதுமே அவருக்கான ஒரு ஒரு கேட் இருக்கும், ஒரு கோடு இருக்கும். அதை தாண்டி வரமாட்டார். அதுக்குள்ளே தான் நம்மளை உள்ளே இழுக்க பார்ப்பார் ரஞ்சித்து. ஆனால் இந்த படத்தில் வந்து அதை தாண்டி கொஞ்சம் அனைத்து தரப்பு மக்களையும் அந்த படம் கொண்டு போய் சேர்க்கணும், அந்த படம் போகணும் அப்படிங்கிற ஒரு இன்டென்ஷனோட அந்த கதையமைப்பும் திரைக்கதையும் பண்ணியிருக்காரு. டெஃபினட்டாக அவருடைய அந்த பார்வையை தாண்டி ஒரு விசாலமான பார்வையில் அந்த படத்தை பார்த்துருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அந்த அளவுக்கு அந்த படம் இருக்க போது அவ்வளவு சூப்பராக இருந்தது. சோஷியல் மீடியாவில் வந்து தங்கலான் படத்தினுடைய இந்த கிளிம்ஸ் வீடியோ செம வைரலாக போயிட்டுருக்கு. விக்ரமை பாராட்டாத ஆளே கிடையாது. அந்த அளவுக்கு பயங்கரமாக உழைச்சிருக்காரு. ஸோ படத்தில் வந்து பெரிய பெரிய ஆர்டிஸ்ட்லாம் இருக்காங்க. படத்துக்கு வந்து பெரிய பேக் போனாக இருக்கிறது ஜிவி பிரகாஷோட மியூசிக்கு. அதனால அந்த படம் வந்து எவ்வளவு சீக்கிரமாக ரிலீஸ் பண்ண போகிறோமோ அவ்வளோ சீக்கிரம் ரிலீஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அநேகமாக வந்து ஜூன் மிடில் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க படம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அவர் அருண்குமார் டைரக்ஷனில் சியான் விக்ரமோட 62வது படம் ரெடி ஆகிருக்கு. இந்த படத்துக்கு வந்து டைட்டில் நேற்று ஈவினிங் அனௌன்ஸ் பண்ணாங்க ஒரு சின்ன வீடியோவோட. ஸோ படத்தினுடைய பெயர் வந்து வீர தீர சூரன் அப்படின்னு வச்சுருக்காங்க. ஸோ பேரை கேட்குறப்பே பயங்கரமாக இருக்குது. உண்மையிலே அதுக்கு ஏற்ற மாதிரி தான் அந்த கேரக்டரும் அந்த சின்ன ஒரு வீடியோவும் கொடுத்துருந்தாங்க. ரொம்பவே சூப்பராக இருந்தது. ஸோ மளிகை கடையில் பொட்டம் போடுற ஒரு பர்சனாக விக்ரம் இருக்கார். அவரை வந்து ஒரு பெரிய கும்பல் சுற்று போடுது. தெலுங்கில் மிகப்பெரிய நடிகர் அவர் இதில் வில்லன் ஆக்ட் பண்ணியிருக்காரு. எஸ்ஜே சூர்யா இருக்கார், துஷாரா விஜயன் இருக்காங்க. ஸோ இதுவும் ஒரு சூப்பரான ஒரு படம். ஸோ அருண்குமாரோட முந்தைய படங்கள்லாம் வந்து ஒரு தரமான படமாக இருந்திருக்கு. பண்ணையாரும் பத்மினியும் ஆகட்டும், இப்போ ரீசெண்டாக வந்த சித்தா வரைக்கும் ஒரு அருமையான டைரக்டர். எங்கேயுமே காம்ப்ரமைஸ் பண்ணிக்காத ஒரு டைரக்டர். அவரும் விக்ரமும் சேர்ந்தால் அந்த படம் ஒரு தரமான படமாக இருக்கும். டெஃபினட்டாக விக்ரமோட 62வது படமாக அமைய போகிற வீர தீர சூரனோட அந்த சின்ன வீடியோவே அவ்வளவு சூப்பராக இருந்தது. நைட்டில் அந்த கடையில் வந்து துப்பாக்கி வச்சு ஷூட் பண்ணுற அந்த சீனெல்லாம் வேறு லெவல் மிரட்டலாக இருந்தது. நல்ல மேக்கிங்கு. தேனி ஈஸ்வர் தான் கேமரா பண்ணியிருக்காரு. ஜிவி பிரகாஷ் மியூசிக் பண்ணிருக்காரு. ஸோ அந்த பேக்ரவுண்ட் ஸ்கோரே அமேசிங்காக இருக்குது. அதாவது இசை அசுரன் ஜிவி பிரகாஷ் அப்படிங்கிற ஒரு அடைமொழி இருக்கும். அதற்கு தகுதியானவர் ஜிவி பிரகாஷ். அந்த அளவுக்கு மியூசிக் பண்ணுவார். ஸோ ஒரு படங்களில் ஒரு பக்கம் நடித்து தள்ளுறாரு மனுஷன் அப்படின்னா ஒரு பக்கம் மியூசிக் போட்டு தள்ளினே இருக்காரு. எப்படி தான் முடியுதுன்னு தெரில. ஒரு பக்கம் அவ்வளவு படம் வரிசை கட்டி வருது, ஒரு பக்கம் வரிசை கட்டி படங்களோட மியூசிக்கு. ஸோ அதுவும் குவாலிட்டியாக கொடுக்குறாரு, இந்த பக்கம் நடிப்பையும் குவாலிட்டியாக கொடுக்குறாரு. ஸோ ரெண்டையுமே 2 கண்ணு போல் அழகாக பார்த்துக்கிறாரு. 2 துறையிலையும் ஒருத்தன் வந்து சமகாலமாக மேலே வர்றது ரொம்ப கஷ்டம். அது ரொம்ப சரியாக பண்ணிட்டு இருக்கார் ஜிவி பிரகாஷ். இந்த 2 படங்களுமே விக்ரமுக்கு ஒரு மிகப்பெரிய பேரை வாங்கி கொடுக்க போகுது. தங்கலான் படத்தை மிகவும் எதிர்பார்த்த ரசிகர்கள் காத்திருக்காங்க. அந்த படத்தை வந்து வெளிவந்த பிறகு விக்ரமுக்கு ஒரு மிகப்பெரிய பேரும் மிகப்பெரிய இடம் இருக்க போகுது. அதனைத் தொடர்ந்து வீரதீர சூரன் படமும் அவருக்கு ஒரு நல்ல படமாக அமையும். ஸோ இந்த வருடம் வந்து அவருக்கு ஒரு சிறந்த வருடமாக இருக்கும். அதுக்கு வந்து இந்த 2 படங்களுமே அவருக்கு ஒரு பர்த்டே கிஃப்டாக அமைஞ்சிருக்கு. நன்றி.